ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரார். அந்த காட்சிகள். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி அம்மாவுடைய தொகுதியாக இருந்தது. அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த தொகுதிக்கு எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினார்களோ அதே போல் மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மலரும். அதே போல இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கின்ற மக்களுக்கு தேவையான நன்மைகள் முழுமையாக கிடைக்கும். அம்மா இருக்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி படிப்பதற்கு காலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தார்கள், தொழில்நுட்ப கல்லூரியை கொடுத்தார்கள். போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள இந்த பகுதியை மெட்ரோ ரயில் திட்டத்தின் மூலமாக திட்டத்தை நிறைவேற்றி போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள். அதே போல மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே மலரும். பல்வேறு திட்டங்கள் இந்த தொகுதியிலே தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். சிந்திச்சு பாருங்கள், 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக கொடுமையான ஆட்சியே மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது? குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், அதுதான் 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் பார்க்கப்பட்டது. இந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த சென்னை மாநகரத்திலும் சரி தமிழகத்திலும் சரி ஏதாவது ஒரு பெரிய திட்டமாவது இந்த ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கின்றார்களா? கொண்டாந்திருக்காங்களா? இந்த ஆட்சியிலே பார்ப்பதெல்லாம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான் நாள்தோறும் நடக்குது. எவட கழிப்பறை, அந்த கழிப்பறைக்கு கட்டண வசூல், அதிலையும் கொள்ளையடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. கேவலம் கழிப்பறை, அதை கூட விட்டு வைக்கல. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் ஊழல், ஊழல் என்று சொன்னால் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருந்தது, எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. ஊழல் என்று சொன்னால் திமுக தான் ஞாபகம் வரும், திமுக என்றால் ஊழல் தான் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த கட்சி மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டுமா? திரு ஸ்டாலினுடைய நோக்கம் என்ன? திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் திரு ஸ்டாலினை அறிமுகப்படுத்தி எம்எல்ஏ ஆக்கி, அமைச்சராக்கி, துணை முதலமைச்சர் ஆக்கி, அந்த கட்சிக்கு செயல் தலைவர் ஆக்கி, பிறகு தலைவராக்கினார். அதே போல திரு கருணாநிதி அவர்கள் என்ன எப்படி தொடர்ந்தாரோ அந்த கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தனக்கு பின்னால் தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அது ஆண் வாரிசுகள், அவர்கள்தான் திமுக கட்சிக்கு தலைவர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு உதயநிதி அவர்களை இன்றைக்கு அறிமுகம் செய்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார், பிறகு அமைச்சர் ஆக்கினார், இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார். திமுக கட்சிக்கு மாநில திமுக இளைஞரணி செயலர் ஆக்கியிருக்கிறார். அந்த கட்சியில இளைஞரே இல்லையா? திமுக குடும்பத்தை சேர்ந்ததான் இளைஞரா? சிந்திச்சு பாருங்க. திரு ஸ்டாலின் திமுக கட்சியுடைய தலைவர், திரு உதயநிதி அந்த கட்சியுடைய இளைஞருடைய மாநில செயலாளர், திருமதி கனிமொழி துணை பொதுச் செயலாளர். இப்படி குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், ஆட்சியிலும் இருக்க வேண்டும், கட்சியிலும் உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும். அண்ணா திமுக அப்படி அல்ல, ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. இன்றைக்கு திமுகவில் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள்
சட்டமன்றத்திலே தெரிவித்தார். எனக்கு பின்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டு தொடரும். இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இந்த கட்சி உடைந்து விடும். இந்த கட்சியை முடக்கி விடலாம், வழக்கு போட்டு தடுத்து விடலாம் என்று சில பி டீமை ஏற்படுத்தி எவ்வளவு முயற்சி செய்தார்கள். இங்க இருக்கின்ற மக்கள் தொகையோடு கழக உடன்பிறப்புகள் நிர்வாகிகளோடு அதையெல்லாம் தூள் தூளாக உடைத்து நொறுக்கப்பட்டது. எவ்வளவு பிரச்சனை, கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையா? உட்கட்சியிலே பிரச்சனையை தூண்டிவிட்டு இப்பொழுது போயிருக்க பாத்தீங்களா, உண்மையான முகம் வெளி வந்துட்டது இல்ல, பூனைக்குட்டி வெளியில வந்துட்டது. நான் அப்பொழுது சொன்னேன், பல பேர் நம்பல, வேண்டுமென்றே திட்டமிட்டு மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை கைப்பற்ற பல பேர் முயற்சி செய்தார்கள். அத்தனையும் உங்கள் துணை கொண்டு அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இன்னைக்கு அண்ணா திமுக வலிமை உள்ள இயக்கம் என்று நிரூபித்து காட்டுகிறோம். இது ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.